என்னென்ன சாக்லேட் வேணுமோ எல்லாமே பாருங்க சார். எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. எந்த ஒரு செயற்கை கலரும் நாங்கள் சேர்க்கல. டேஸ்ட் பார்க்கணுனாலும் சொல்லுங்க, நான் வந்துட்டு எடுத்து கொடுக்குறேன். சரிங்க மேடம். ஆமா, இந்த சாக்லேட் நான் எடுத்து பார்க்கலாமா? இருங்க. எதுங்க சார்? ஓ, இந்த இதுவா? இது பேர் வந்துட்டு லாலிபாப். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் சைடெல்லாம் வந்துட்டு இதை கொச்சு மிட்டாயின்னு சொல்லுவாங்க சார். ரொம்ப நல்லா இருக்கும். பசங்க வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரம் சாப்பிட்றதுக்கும் வருமா, அதனால இது வந்துட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய ஃப்ளேவர்ஸ்ல இருக்கு. நீங்க எடுத்துக்கிறது வந்துட்டு ரெயின்போ கேண்டின்னு அர்த்தம். சூப்பரா இருக்கும். எல்லா விதமான ஸ்வீட்டோட கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் அதுல இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க சார். நான் சாம்பிள் எடுக்கிறத வந்துட்டு காசு வாங்குறதுலனா நீங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே வச்சுக்கலாம். மேடம், உண்மையிலே இது நல்லா இருக்கு மேடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரியான இனிப்புகள்லாம் நான் என் வாழ்நாளே சாப்பிட்டது இல்லையா. ரொம்ப சுவையா இருக்கு. ஞம், 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 ஞம். நீங்களும் சின்ன குழந்தையவே மாறிட்டீங்க சார் இந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு. டேஸ்டா இருக்கு மேடம். அதான் நாக்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். அதுல கொஞ்சம் பேக் பண்ணிடலாமா? வைங்க மேடம். எத்தனை பசங்க இருக்காங்க? சோமு சோமு நண்பர்கள் அப்புறம் வந்துட்டு அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு வாங்குமா. 6 வைங்க மேடம். எம். ஓகே சார், நான் பேக் பண்ணிடுறேன். இதெல்லாம் 6 தானே, பேக் பண்ணிடுறேன். வேற என்ன ஸ்வீட்டுங்களாம் இருக்கு? வேற ஏதாவது இது இருக்கா? இதுல வேற ஏதாவது ஃபிளேவர் இருக்கா மேடம்? உங்கள்கிட்ட உயர்தரமான சாக்லேட்டுங்களாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க டேஸ்ட் பார்க்கலையா? இதுல வந்துட்டு இதுதான் சார். நீங்க அதுல எல்லாமே வந்துட்டு டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. நான் தான் முன்னாடியே சொன்னல, அது வந்து ரெயின்போ கலர் கேண்டி. அதுலயே எல்லா டேஸ்ட்டும் வந்திருக்கும். அதனால நான் இதுலயும் 6 வச்சு மற்றதுலயும் எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஃப்ளேவர்லயும் ஒன்னு ஒன்னு வச்சிருக்கோமா சார்? ஒரு காம்போ பேக் உண்டு. இது வந்துட்டு பெரிய சைஸா இருக்கா? அது வந்து இதுலயே குட்டி சைஸ்ல வரும். எல்லா ஃப்ளேவர்லயும் ஒவ்வொரு மிட்டாய் அதுல இருக்கும். மொத்தம் வந்துட்டு 16 கொண்டு இருக்கும் அதுல. அந்த பேக்கேஜும் ஒன்று வச்சிருவோமா சார்? மேடம், ரொம்ப காஸ்ட்லியா வரப்போகுது மேடம். அதுவும் வாங்கி இதுவும் வாங்குற அளவுக்கு எனக்கு காசு இல்லை மேடம். நீங்க ஒன்று பண்ணுங்க. அந்த காம்போ பேக் சொன்னீங்க சரிங்களா, அது வைங்க. எல்லாத்துலயும் ஒன்று ஒன்றும் வரும்ல. பசங்க வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து கொடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அதுவே வந்துட்டு வைங்க. சரிங்க சார், அப்போ அதில் நான் ஒன்று வச்சிடுறேன். சரி, வேற ஏதாவது பார்க்குறீங்களா? நீங்கள் அந்த பெரியவங்க சாக்லேட்டு சொன்னீங்கல்ல, சரி அதுவும் ஞாபகம் இருக்கு. வேற ஏதாவது இதில் வேணுமா? மேடம், என் பையன் இந்த தொலைக்காட்சியில ஒரு முட்டாயை அடிக்கடி பார்ப்பான். நல்ல பெருசா வந்துட்டு இருக்கும், கருப்பு கலர்ல இருக்கும். அந்த சாக்லேட் இருக்கா? கட்டமா இருக்கும். அது இருந்துச்சுன்னா கூட கொடுங்களேன். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அப்பப்போ அந்த இதை பார்த்து பார்த்து கேட்பான் என்கிட்ட. அது இருக்கா? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? இந்த எப்படி சொல்றது, கட்டமா இருக்கும். 3 கட்டம் நீளத்துல வந்துட்டு ஒரு 5ஓ 6ஓ இருக்கும். மொத்தம் வந்து குட்டி குட்டியா வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த ஐஸ் கட்டி தெரியுமா? ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அந்த முட்டாய் இருக்கா? மர கலர்ல இருக்கும் அது வேற. புரியுது சார், புரியுது சார். சாக்லேட் பார் தானே கேட்குறீங்க? இருக்கு இருக்கு. அந்த அதுதான் அதுதான். அந்த 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 முட்டாய் தான் மேடம். எப்போதுமே அந்த இது டிவியில பாத்துட்டானாலே போதும், என்கிட்ட அடம் பிடிப்பான். அப்பா ஒரு நாள் அது இது வாங்கிட்டாங்கப்பான்னு. நான் அவனை ஏமாத்துறதுக்காக அந்த கமர்கட்ட முட்டாய் இருக்கும் தெரியுமா, அதை வாங்கிட்டு போய் கொடுப்பேன். வேற என்ன மேடம் பண்றது? அந்த கிராமத்துல இருந்து அவன் கேக்குறான்னு சுட்டி இவ்வளவு தூரம் வர முடியுமா எப்ப பார்த்தாலும்? அதான் அப்படி சொல்லி ஏமாத்தி பையனை ஏமாத்தியே வளர்த்துட்டணும்னு தோணுது. ஐயோ இல்லை சார், நான் தான் இப்போ சொல்லியிருக்கேன்ல, ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு அவைலபிள் இருக்கு. நீங்கள் கடையில் நான் உங்களுக்கு போகச்சுல அதை சொல்லி கொடுக்குறேன். இனிமே கவலைவே படாதீங்க. உங்கள் பையன் எப்போ டிவி பார்த்து எது கேட்டு அடம் பிடிச்சாலும் உடனே இந்த முட்டாய் வந்துட்டு நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம். முட்டாய் மட்டும் இந்த கடைன்னு மட்டும் இல்லை, இந்த ஊரில் உள்ள எல்லா கடைக்குமே அந்த வசதி உண்டு. அதனால நீங்கள் காய்கறி பழங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா முத கொண்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மேடம், இந்த நான்வெஜ்ங்கிறீங்களே, அதெல்லாம் இந்த கறிமீனா? அதுவுமா ஆர்டர் போட்டா 1/2 மணி நேரத்துல வருது? எப்படி மேடம்? ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? அது நம்ம கையில இல்ல சார். சில பேர் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா கொடுப்பாங்க, அப்பயே வெட்டி வரும். சில பேர் வந்துட்டு பதப்படுத்தி இந்த மாதிரி உரைய வச்சு கொடுப்பாங்க சார். அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஐயே, கொஞ்சம் அப்படிதான் சார், என்ன பண்றது.
அது தெரிஞ்ச கடையில தான் சார் நான்லாம் போடுவேன். நம்மளுக்கு ரேட்டிங்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்லேயே சைட்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் அதை பற்றினலாம் போட்டிருப்பாங்களாம். நான் அதை பார்த்து படிச்சுட்டு தான் நான் எதனாலும் கொடுப்பேன். நான் முக்கால்வாசி 4க்கு 5க்கு 4க்கு மேலே இருக்கிறதுக்கு தான் கொடுப்பேன். அது கீழே இருக்கிறதுலாம் நான் கொடுக்க மாட்டேன். அப்புறம் எது வாங்கினாலும் நான் கீழே வந்துட்டு படித்து பார்த்துட்டு தான் வாங்குவேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி அவங்களே ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு அதை பற்றி போட்டிருப்பாங்க. அதை படித்து பார்த்து தான் நான்லாம் வாங்குவேன் சார். மேடம், நீங்க படிச்சு பார்த்து வாங்குவீங்க, எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைல்ல. நான் எங்கிட்ட அதெல்லாம் படிச்சு பார்த்து எப்படி நான் இது பண்ண போறேன்? எனக்கு சொல்றதை காட்டிலும் நீங்க என் பையனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி ஒண்ணு இருக்குப்பா இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் நண்பர்களுக்கும் சொல்லுவான், ஊர்லயும் வந்து கொஞ்சம் இதை பத்திலாம் எல்லாருக்கும் தெரிய வரும் மேடம். அதனால நீங்க எனக்கு சொல்றதை காட்டிலும் அவனுக்கு சொல்லி கொடுக்கறது நல்லது. ஆமா, உங்களோட ஊர் எது மேடம்? இதுதானா? நீங்க நம்ம ஊர்ல ஒருத்தர் கூட தெரியும்னு வேற சொன்னீங்க, அந்த சைடு வருவீங்களா? இல்லை சார், நான் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். எனக்கு அந்த சைடு வர்றதுக்குலாம் இப்போலாம் வேலை இல்லை. எல்லாமே இங்கே தான். ஏதாவது ஒரு வேலை அப்படி ஏதாவது விசேஷம்னா நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் சார். உங்கள் பையனை நான் கேட்டுதா சொல்லுங்கள். உங்கள் பையன் பேர் என்ன சொன்னீங்க? சோமு. சோமுதுரை. சோமுன்னு சொல்லுவோம் மேடம். நல்ல பேர். நீங்க அந்த சாக்கோ பார் கேட்டீங்கல்ல சார், இந்த பார் சாக்லேட்டை நான் அந்த எடுத்துட்டு வரேன். இங்கே தானே இருந்துச்சு, இங்க இருந்தது எதுவும் இல்லையே சார். அதுல 3 ஃப்ளேவர் இருக்கு. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? எப்படி சொல்றதுன்னா டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்கள் அதில் எது வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேடுறதுக்கு. எனக்கு நிறைய விதமான சாக்லேட்ஸ் இருக்கா, நான் லேபிள் பார்த்து இல்லைன்னா கேட்லாக் இருக்குது, எந்த ஷெல்ஃபில் இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கு தான் கேட்குறேன். ஐயோ மேடம், எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதே. என் பையன் வந்துட்டு படத்துல அந்த டிவி போட்டியில வர்றத பார்த்துட்டு தான் கை காமிச்சு கேட்பான். அரக்கு கலர்ல இருக்கும். அதுலேயுமே 2 வெரைட்டி இருக்குது சார், டார்க் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு எது வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பையனுக்கு ரொம்ப இனிப்பாக சாப்பிடுவான்னு ஆசைப்படுவானா, இல்லை வந்துட்டு கொஞ்சம் மீடியமான இனிப்பு இருந்தால் போதுமா? இல்லை நான் ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்துடட்டுமா? டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கோங்க. ஐயோ, அலைச்சல் வேணாம் மேடம். பூச்சி பல்லு வராத அளவுக்கு உள்ள இனிப்பு உள்ள சாக்லேட் எடுத்துருவாங்க. அது 2ல எது வந்து சாப்பிட்டா பூச்சி பல்லு வராதோ அதை எடுத்துருவாங்க. ஐயோ சார், எங்கள் கடையில் நீங்கள் எந்த முட்டாய் எவ்வளோ சாப்பிட்டாலும் பூச்சிப்பல்ல அந்த கேவிட்டிஸுங்கிறது வரவே வராது. ஏன்னா நாங்கள் எல்லாமே இயற்கை முறையில் நாங்கள் சமைக்கிறனாலையும் தயாரிக்கிறனாலையும் வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு ஊட்டச்சத்து தருமே தவிர இந்த மாதிரி கெடுதல் எதுவுமே தராது சார். அதனால நீங்கள் தைரியமாக வாங்கலாம். நான் இதோட 100வது தடவை சொல்லிட்டேன். அப்படிங்களா மேடம்? சரி, அப்ப எடுத்துட்டு வாங்கண்ணா. நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் 2மே வாங்கிக்கிறேன். நான் எடுத்து வரேன்னுலாம் இல்லை சார், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் வந்துட்டு அதை பேக் பண்ணி தரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் எங்கேயாவது இருக்கோம், நாங்கள் கேட்லாக் பார்த்து ஷெல்ஃப் நம்பரை பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வாங்காதீங்க. என்ன பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. ஓகே மேடம். சரி சார், வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே மேடம். ஓகே மேடம். கேட்லாக் எங்க? கடையில் எல்லா சாக்லேட்டுமே நல்லா இருக்கு. இந்த மாதிரி கடைகள் எதுக்குதான் நம்ம ஊர்ல இல்லையோ?